ஃப்ரீ ஸ்டைல் லிப்ரே எப்படி அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணணும், ப்ளஸ் அதோட ரீடிங்ஸ் எல்லாமே ரெகுலராக எப்படி எடுக்கணும் அப்படின்றத பார்த்தோம். பட் இன்னைக்கு அதை விட ஒரு ஸ்டெப் அட்வான்ஸ்டான ஒரு டிவைஸ் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா சைனோகேரோடது ஐகேன் அப்படின்ற ஒரு டிவைஸ் இது. ஸோ இந்த டிவைஸ்க்கும் அந்த டிவைஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, லிப்ரே வந்து பார்த்தீங்கன்னா 14 நாளைக்கு ஒர்க் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா 15 நாளைக்கு, 1 டே எக்ஸ்ட்ரா கிடைக்கும் ஒரு ஆப்ஷன். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா லிப்ரே பொறுத்தவரையிலும் நீங்கள் அந்த மொபைலை கிட்ட கொண்டு போனால் தான் டிவைஸ் டிரான்சாக்ஷன் ஆகும். ஏன்னா அது வந்து உங்களுக்கு என்எஃப்சியில் ரன் ஆகும். பட் ஆனால் இந்த டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத்தில் ரன் ஆகுது. ஸோ அதனால டிவைஸ் நீங்கள் டிரான்சாக்ஷன் கிட்ட கொண்டு போகணும்னு அவசியம் இல்லை. எப்போ வேணாலும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆட்டோமேட்டிக்காகவே உங்கள் ரீடிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு அப்பியர் ஆகும். போடுறது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் ஆனால் அதை தவிர எல்லா ஆப்ஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும். அண்ட் ரேட்டை பொறுத்தவரையிலும் ரெண்டுத்துக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது, கொஞ்சமாக தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆனால் வந்து ரீடிங்கை பொறுத்தவரையிலுமே கூட ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது, கொஞ்சமாக தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும் உங்களுக்கு. பட் ஒவ்வொருத்தருக்கு என்ன தேவை, என்ன அடாப்டபிலிட்டி பொறுத்து வேரி ஆகும். ஸோ அதனால அதுக்கேற்ற மாதிரி பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து இதை எப்படி அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறோம் அப்படின்றதுக்காக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கான தனியான ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஐகேன் ஹெல்த் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் ஆண்ட்ராய்ட்லேயுமே இருக்கும், ஐஃபோன்லேயும் இருக்கும். அந்த ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள். அதுக்கு ப்ளூடூத் ஆக்சஸும் ப்ளஸ் லொக்கேஷன் ஆக்சஸ் மட்டும் கேட்கும், அதை கொடுத்துருங்க. ஸோ அதை ஓப்பன் பண்ணி முடிஞ்சோடனே இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வரும். ஸோ இந்த ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓகே நியூ சென்சார் அப்படின்னு இருக்கும், இல்லை ஸ்டார்ட் த நியூ சென்சார் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த சென்சார் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு கியூஆர் ஸ்கேன் பண்ணி கேட்கும். இந்த பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கியூஆர் ஸ்கேன் இருக்கும். ஸோ அந்த கியூஆர் ஸ்கேனை ஸ்கேன் பண்ணிடுங்க. சப்போஸ் அப்பயும் இதுலேயே ஸ்கேன் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் யூ ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டிவைஸ் இருக்கும். ஸோ இதுதான் மேலே இருக்க டிவைஸ். இது கூட ஒரு மேனுவல் ஒன்று கொடுத்துருப்பாங்க, ஆப் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, இன்ஸ்டால் பண்ணுற மேனுவல். ப்ளஸ் அது இல்லாமல் உங்களுக்கு நீங்கள் ஆப் இன்ஸ்டால் பண்ணுறீங்களா, அதுலேயே உங்களுக்கு 1 by 1 என்னென்ன பண்ணணும் அப்படின்றத தெளிவாக கொடுத்துருப்பாங்க வீடியோவோட உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்து இந்த டிவைஸ் மேலே இருக்கிறத ஸ்கேன் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்கேன் பண்ண உடனே டிவைஸ் ஓகே ஆயிடுச்சு. ஸோ அடுத்தது 2 பிளேஸ்ல எங்க வேணாலும் சூஸ் பண்ண சொல்றாங்க. காமனா அப்டமில் போட சொல்றாங்க, பட் நான் காமனா கை பின்னாடி தான் போடுவேன். ஸோ வைப்ஸ் எடுத்துட்டு ஸோ அந்த இடத்த நீங்க லேசா இது பண்ணிக்க சொல்றாங்க. வீடியோக்கு நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்கன்னா அடுத்த வீடியோ ப்ளே ஆகும். ஸோ 2 இது இருக்கு, ஆப்ஷன் இருக்கு. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஒரு பகுதி இருக்கு, மேலே ஒரு பகுதி இருக்கு. கீழே பகுதியை எடுத்துட்டு தேவை ரிமூவ் பண்ணி பிளேஸ் பண்ணிடுங்க. ப்ளஸ் மேலே இருக்கிறத ஓப்பன் பண்ணி இது உள்ள இருக்கிற டிவைஸ் எடுத்துருங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு மார்க் இருக்கும். இந்த மார்க்கும் கரெக்டாக உள்ள வைக்கிற மாதிரி வச்சுட்டு ஸோ மேலே இருக்கிறத லாக்டுல இருந்து இப்போ லாக்ல ஒரு ஐக்கான் இருக்கும் உங்களுக்கு, அந்த லாக் ஐக்கான்ல இருந்து அன்லாக் ஐக்கானுக்கு சேஞ்ச் பண்ண சொல்றாங்க. நீங்க வச்ச உடனே என்ன பண்ணணும்னா இந்த தம் இருக்குல்ல, இந்த 2 கையை வச்சு இந்த இடத்துல வச்சுட்டு நல்லா வேகமா ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு டக்குன்னு ஒரு சத்தம் கேட்டு ஒரு லாக் ஆகும். ஸோ லாக் ஆன பிறகு என்ன பண்ணுங்கன்னா மேலே இருக்கிற சென்சாரை ரொட்டேட் பண்ணுங்க. ஸோ ரொட்டேட் பண்ணிட்டீங்கன்னா இங்கேருந்து லாக்டுல இருந்து அன்லாக் போகும் உங்களுக்கு சென்சார். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ அதுக்கப்புறம் இந்த சென்சாரை எடுத்துட்டு இந்த சென்சாரை வந்து என்ன பண்ணோம்னா மேலே கரெக்டாக உங்கள் ஒரு பட்டன் இருக்கும், உங்கள் கைக்கு பின்னாடி எந்த இடத்துல போட போறீங்களோ அந்த இடத்துல நல்லா ஆல்ரெடி தொடச்சிருப்பீங்க நீங்கள் இதை வச்சு. ஸோ அந்த இடத்துல வச்சுட்டு இதை வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஒட்டிக்கும், அவ்வளோதான். எடுக்கும்போது பொறுமையாக எடுங்க. ஸோ எடுத்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்தது நெக்ஸ்ட் பட்டனை கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல சர்ச்சிங் ஃபார் டிரான்ஸ்மிட்டர்னு இருக்கும், அதுவே தேடும் உங்கள் டிரான்ஸ்மிட்டரை. ஸோ அதுக்கப்புறம் ஸ்டார்ட் சென்சார்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், ஸ்டார்ட் சென்சார் கொடுத்துருங்க.
ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வார்ம் அப் பீரியட் 2 ஹவர்ஸ் எடுத்துக்கும். 2 ஹவர்ஸ் கழிச்சு உங்களோட ரீடிங் எல்லாமே அப்பியர் ஆக வச்சோம். ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான், 3 ஸ்டெப் தான். கீழே இருக்கிறத ஓப்பன் பண்ணி அந்த பேஸில் வச்சு ப்ரெஸ் பண்ணுறீங்க, சைடு வச்சு அதை லாக் பண்ணிவிட்டு மேலே இருக்க ரொட்டேட் பண்ணி அன்லாக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் எடுத்து பிளேஸ்மெண்ட் பண்ணிவிட்டு சென்சாரை பேர் பண்ணுறீங்க. அந்த பேச்சஸ் அப்ளை பண்ணணும். பேச்சஸ் அப்ளை பண்ணிங்கன்னா தான் ஓரளவு அந்த இச்சிங்லாம் இல்லாமல் பெட்டராக நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். இவ்வளோதான் சிம்பிளாக போட்டுட்டு ஸோ இதுக்கப்புறம் 2 ஹவர்ஸ் கழிச்சு கண்டினியூஸாக ரீடிங் எடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு நான் ரீடிங் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.